நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது. புதுமையான மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் அந்த வழக்கு விசித்திரமும் அல்ல, வழக்காடும் நான் புதுமையான மனிதனும் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக தென்படக்கூடிய ஜீவன் தான் நான். கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், பூசாரியை தாக்கினேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன். இப்படியெல்லாம் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. கோவிலிலே குழப்பம் விளைவித்தேன், கோவில் கூடாது என்பதற்காக அல்ல, கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்கக்கூடாது என்பதற்காக. பூசாரியை தாக்கினேன், அவன் பக்தன் என்பதற்காக அல்ல, பக்தி பகலட்சமாக ஆகிவிட்டதை கண்டிப்பதற்காக. உனக்கேன் இவ்வளவு அக்கறை, உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். சுயநலம் என்பீர்கள், என் சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக அழுக்கை சாப்பிட்டு தலகத்தை சுத்தப்படுத்துகிறதே மீன். அதே போல என்னை குற்றவாளி என்கிறார்களே, இந்த குற்றவாளியின் வாழ்க்கை பாதையில் கொஞ்சம் தூரம் பின்னோக்கி நடந்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள காட்டார்கள் எவ்வளவு என்று கணக்கு பார்க்க முடியும். பாட்டொலிக்கும் குயில்களின் பாதையில் படமெடுக்கும் பாம்புகள் நெளிந்திருக்கின்றன. தென்றலை தீண்டியதிலே நான் தீயை தாண்டி இருக்கிறேன். கேளுங்கள் என் கதையை. தீர்ப்பதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இந்த திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு நாடு, பிழைக்க ஒரு நாடு. தமிழ்நாட்டின் தலையத்துக்கு நான் விதிவிலக்கா? ரங்கூன் என் உயிரை வளர்த்தது, உயர்ந்தவனாக்கியது. திருமண குலத்தில் இருக்கும் தங்கையை தான் காண இங்கு வந்தேன். மோசடி வழக்கில் ஈடுபட்டு குற்றவாளி கொண்டு நிற்கிறாள் இந்த சாலக்காரி ஜாலி. இவள் வலையில் விழுந்துள்ள நானும் ஒருவன். பணப்பெட்டியை பறிகொடுத்தேன், பசியால் திரிந்தேன், மெலிந்தேன், கடைசியில் பைத்தியமாக மாறினேன். காணாம அந்த தங்கையை கண்டேன், கண்ணற்ற ஓவியமாக. ஆம், கைம்பெண்ணாக. தங்கையின் பெயரோ கல்யாணி, மங்களமான பெயர். ஆனால் கழுத்திலோ மாங்கல்யம் இல்லை. செழித்து வாழ்ந்த குடும்பம் சீரழிந்து விட்டது. கையிலே பிள்ளை, கண்ணிலே நீர். கல்யாணி அலைந்தால், கல்யாணிக்காக நான் அலைந்தேன். கல்யாணிக்கு கருணை காட்டினார்கள் பலர். அவர்களை காலை சில கைமாறாக அவள் காதலை கேட்டனர். கொலைவைகளை சம்பந்தப்பட்டு இங்க குற்றவாளி குண்டிலே நிற்கிறானே, இந்த கொடியவன் வேணும். இவன் பகட்டால் மயக்கம் பண்றான் என் தங்கையை. நான் தடுக்காவற்றில் என் தங்கை அப்போது தற்கொலை செய்து கொண்டிருப்பாள். கடவுள் பக்தர்களும் கல்யாணியை காப்பாற்ற முன்வந்தார்கள். பிரதிபகாரமாக அவள் கடைக்கன் பார்வையை கேட்டு அவர்களை தலைமையானவன் இந்த கோயில் பூசாரி. கல்யாணி கற்பை காணிக்கையாக கேட்டிருக்கிறான், பராசக்தியின் பெயரால், உலக மாதாவின் பெயரால். கல்யாணி உலகத்தை புழுவாக துடித்தபடியாக உயிரோடு இருந்திருப்பாள். அவளை தற்கொலை செய்து கொள்ள தூண்டியதற்கு காரணமே இந்த பூசாரி தான். தன் குழந்தையை இந்த இறக்கமற்ற உலகத்தில் விட்டு செல்ல விரும்பவில்லை. ஆதரவற்ற தன் குழந்தையை துடித்துச் சாவதை விரும்பவில்லை. அவளை கொன்று விட்டாள். விருப்பமானவர்களுக்குள்ள ஒன்றும் விந்தே அல்ல. உலகோத்தமர் காந்தி, அகிம்சா மூர்த்தி, ஜீவகாருண்ய சீலர் அவரை நோயால் துடித்துக் கொண்டிருந்த கன்று குற்றியை கொண்டு விடமாக கூறியிருக்கிறார். அது கஷ்டமுறையை காண செய்யாமல் அதே முறையை தான் கையாண்டிருக்காள் கல்யாணி. இது எப்படி குற்றமாகும்? வெளிநாட்டிலிருந்து திரும்பிய ஒரு தமிழனுக்கு வாழ வழி இல்லை. தமிழ்நாட்டிலே ஒரு பிறந்த ஒரு பெண்ணுக்கு வாழ்வதற்கு பாதுகாப்பு இல்லை. என் தங்கை மட்டும் கொஞ்சம் விட்டுக் கொடுத்திருந்தால், கோடிசன் விட்டு பள்ளியறையிலே ஒரு நாள், மானத்தை விலை கூறியிருந்தால், மாளிகை வாசின் மடியிலே ஒரு நாள், இப்படி ஓட்டிருக்கிற நாட்களை இத்தனை இந்த நீதிமன்றம் விரும்புகிறது. பகட்டி என் தங்கையை விரட்டியது, பயந்து ஓடினாள். பணம் என் தங்கையை துரத்தியது, மீண்டும் ஓடினாள். பக்தி என் தங்கையை பயமுறுத்தியது, ஓடினாள் ஓடினாள், வாழ்க்கையின் ஓரத்திற்கே ஓடினாள். அந்த ஓட்டத்தை தடுத்திருக்க வேண்டும், வாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா என் கல்யாணியை? குற்றவாளி யார் வழக்கிற்கோ வக்கீலாக மாறுகிறான். இல்லை, யார் வழக்கும் இல்லை. அதுவும் என் வழக்கு தான், என் தங்கையின் வழக்கு. தங்கையின் மானத்தை அழிக்க மாப்பாவிக்கு புக்தி போட்ட அண்ணனோடுகள் என்ன தவறு? கல்யாணை தற்கொலை செய்து கொள்ள முயன்றது குற்றம், தன் குழந்தையை கொன்ற குற்றம், நான் பூசாரி தாக்கியது ஒரு குற்றம். இத்தனை குற்றங்களுக்கும் காரணம் யார்? யார் யார் காரணம்? கல்யாணை கஞ்சிக்கு வழியில அலைவிட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா? அது விதியின் பேரை சொல்லி வயிறு விளக்க மீனர்களின் குற்றமா? பணம் பறிக்கும் கொள்ளை கூட்டத்தை வளரவிட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா? அல்ல பஞ்சத்தை மஞ்சத்துக்கு வர வைத்த மஞ்சள்களின் குற்றமா? கடவுள் பேர காமலில் நடத்தும் போலி பூசாரிகள் நாட்டில் நடமாட்டது யார் குற்றம்? கடலின் குற்றமா? அது கடவுள் பேரை சொல்லி கலாச்சாரம் கைரர்கள் குற்றமா? இந்த குற்றங்கள் களையப்படும் வரை குணசேகரன் கல்யாணம் குறைப்போவதில்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கையில் எந்த பக்கம் புரட்டினாலும் காணப்படும் பாடம், பகுத்தறிவு, பயனுள்ள அரசியல் தத்துவம்.